வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 66 இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அகவல் வரிகள்: தானுகர நாதிக டாங்கட தரியுமோர் அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகளுக்கான விளக்கம் கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்காங்க. இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக ஐயாவை உரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 66 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள்: தனு கரணாதிகள் தாம் கடந்தறியும்போர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. தனு கரணாதிகள் தாம் கடந்தறியும்போர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 117 மற்றும் 118வது வரிகள். இந்த வரிகளை ஒரு ஆழமான ஒரு வரி. இப்ப நீங்க இது படிக்கும் போதே கொஞ்சம் சிரமமா இருக்கும். எப்படி படிக்கிறது அப்படின்னு கொஞ்சம், ஏன்னா ஐயாவுடைய நடை அப்படி ஒரிஜினல் இது அப்படிதான் இருக்குது. இப்ப நம்ம பிடிஎஃப் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம குழுல. அது பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அது எப்படி படிக்கணும்னா, தனு தனு அப்படின்னா என்ன, கரணாதிகள், தனு கரணாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. எல்லாமே கூட்டெழுத்துல இருக்கும். அதனால கொஞ்சம் சிரமப்பட. தனுகர நாதிகள் டாங்னு வரும். டாங் கடன் தரியுமோர், அறியுமோர்ன்றது தரியுமோர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம பிரிச்சு படிக்கும்போது தெளிவா தெரியும். தனு கரணாதிகள் தாங் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இந்த 2 வரிகள்ல எப்படி திருக்குறள்ல இந்த அறத்தை ஒரு 1.5 அடியில திருவள்ளுவர் அளந்தாரோ, அது மாதிரி அதே ஒரு பாடியில பெருமானாரும், வள்ளல் பெருமானாரும் இந்த அகவல் வரிகள்ல சொற்கள் மிக சுருக்கமா இருக்கும். ஆனா அதனுடைய பொருள் பெரிய விரிவான பொருளை நமக்கு தரும். இப்ப நீங்க நம்ம இந்த 118 வரிகள்ல நம்ம நிறைய சிந்திச்சிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ செய்திகள் இருக்கும். அது மாதிரிதான் இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளும் அப்படித்தான் இருக்க போகுது. முதல்ல நமக்கு வழக்கமா எப்படியா சொல்ல முதல்ல விளக்கிட்டோம்னா பொருள் இயல்பா புரிஞ்சிடும். அப்ப முதல்ல சொல்ல நம்ம ஆய்வோம். முதல்ல தனு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்ப நம்மளுடைய வழக்கில் அல்லது தமிழ்ல அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்கும்போது, தனு அப்படின்ற சொல்லுக்கு உடல் அப்படின்ற ஒரு முதன்மையான பொருள் உண்டு. உடல், வில், வில் அதாவது வில்லேந்தன், வில்லால் அப்படின்றவங்கள அந்த மாதிரி வில், தனுசுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவோம். ராசியில தனுசு ராசி. அந்த தனுசு ராசி அப்படின்னா அதனுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா, அதை சின்னம் பாத்தீங்கன்னா வில்லா இருக்கும். கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுசு ராசி அப்படி சிம்மம். இப்ப ராசிகளுக்கு 12 ராசிகள் இருக்கு. சிம்மம்ன்ற சிங்கம் இருக்கும், சிங்கம் முகம் இருக்கும். தனுசு பாருங்க, வில்லு இருக்கும். ஏன்னா தனு என்ற வில்லுன்னு ஒரு பொருள் உண்டு. அப்புறம் சிறுமை அப்படின்ற பொருள் உண்டு. இலக்கியத்திலையும் சிறுமை அப்படின்ற இடங்கள்லயும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மார்கழி மாதத்தை தனு மாதம் அப்படின்ற சொல்லக்கூடிய சில கருத்துக்களும் பொருளும் அதுல உண்டு. அப்புறம் ஊன்றி பேசுகை, ஊன்று பேசுதல் அப்படின்ற ஒரு பொருளும் தனு அப்படின்ற சொல்லுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இதை நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம அது இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. இல்லை சில இடங்கள் மட்டும் நான் அந்த சான்றுக்காக சொல்லணுன்றதுனால சில இடங்கள்ல மட்டும் நான் குறிப்பிட்டு காமிக்கிறேன். திருப்புகழ், அருணகிரிநாதர் அருளை செய்த திருப்புகழில் இந்த தனுநுதல் வெயர் வெழ அப்படின்ற ஒரு பாடல் தொடங்குது. அதாவது 862வது பாடல். இந்த இடத்துல தனுநுதல் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, வில்லை போன்ற நெற்றியில் வேர்வை உண்டாக அப்படின்ற பொருள்ல அந்த பாடல் தொடங்கும். அது இறைவனை குறிக்கிறது. முருக கடவுளை பற்றியான பாடல்கள். அதுல தொடங்குறப்ப தனுநுதல்
பெயர் வெழ, விழி குழி, தரவலை அப்படின்றதுல அந்த பாடல் தொடங்கும். அதுல இந்த தனு நுதல் அப்படின்றது வந்து வில்லை போன்ற நெற்றியில் ஊறுகின்ற வெளிப்படுகின்ற வியர்வை அப்படின்ற என்ற பொருள்ல அதை குறிக்குது. ரெண்டாவது, கம்பராமாயணத்துல கம்பர் அதை பயன்படுத்துறார். இந்த ஒரு சொல்லாடல்ல தனுவோடு துறக்க மெய்த அப்படின்ற சொல்லாடல் ஒன்று வருது. அது என்னன்னா, அது என்ன அந்த தனுவோடு துறக்க மெய்த எய்த அப்படின்ற சொல்லு என்ன, எதை குறிக்கிறதுக்காக அது பயன்படுத்துன்னா உடலோடு துறக்க நேருதல் அப்படின்ற பொருள்ல குறிக்கிறாங்க. அப்ப தனுவோடு துறக்க மெய்த அப்படின்ற சொல்ல இப்ப இந்த தனுவோடு துறக்க அப்படின்னா இந்த உடலோடு துறக்க அப்படின்ற பொருள்ல கம்பர் வந்து கம்பராமாயணத்துல அது பதிவு செய்யறாங்க. இப்ப இது வந்து இந்த இடத்துல வந்து உடல், தனு என்றால் உடல் அப்படின்ற சொல்லுக்கான சான்றா இருக்குது. அதே போல தனுரசம் அப்படின்ற சில சொற்கள் இருக்குது. தனுரசம் அப்படின்னா, தனு அப்படின்னா உடலில் ஏற்பட்ட ரசமாக இருக்கக்கூடிய வியர்வையை குறிப்பதற்கு தனுரசம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது தனுரேகை. தனுரேகை அப்படின்னா தனுரேகை இப்ப கைரேகையில தனுரேகை அப்படின்னு இருக்கும். அந்த தனுரேகைன்றது எப்படி இருக்குன்னா வில்லை போன்ற கை கோடு, அதுக்கு பேரு தனுரேகை அப்படின்ற குறிக்கிறதுல இருக்கு. அப்ப உடல், வில், இது வந்து தொடர்ந்து பல இடத்துல பயன்படுத்துறவர்கிட்ட நம்ம பார்க்க போறோம், பார்த்துருக்கோம். இன்னொன்னு தனுவேதம் அப்படின்றது, தனுர்வேதம், தனுசாஸ்திரம் இதெல்லாம் இருக்குது. தனுர்சாஸ்திரம், தனுர்வேதம்னா வில்வித்தைன்னு அர்த்தம். தனுர் சாஸ்திரம் வில்லுக்கான சாஸ்திர நூல். சாஸ்திரம் என்றால் வேதம் நூல்னு வச்சுங்க, அறிவு நூல்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வில்வித்தை பற்றிய அறிவு நூலுக்கு பேரு தனுசாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். தனுவேதி, இதுல சமஸ்கிருத சொல். தனுவேதி அப்படின்னா வில்லாளி, வில்லாளன்றதுக்கு நல்ல சிறந்த வில்லாளன தனுவேதி அப்படின்ற சொற்களை குறிக்கிறோம். அதே போல தனுத்துருவம் அப்படின்ற ஒரு சொல்லு வருது. தனுத்துருவம் அப்படின்னா இந்த வில்லுக்கானது. வில்லு தயாரிப்பதற்கு, வில்லு வந்து சில முக்கியமான மூங்கில் போன்ற சில குறிப்பிட்டு சில மரங்கள்ல தான் அந்த வில் வந்து தயாரிப்பாங்க. அதுல முதன்மையானது வந்து மூங்கில் சொல்லுவாங்க. மூங்கிலை குறிப்பதற்கு தனுதுருவம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப வில்லோட தொடர்புடையதாகவும் உடலோட தொடர்புடையதாகவும் அப்படின்னு இருக்கு. தனுகாண்டன், தனுகாண்டன் அப்படின்னா வில்வித்தையில் மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுமணி அப்படின்றது சில சொற்கள் சொல்றாங்க. தனுமணி அப்படின்னா வில்வித்தை பொருள் அல்ல, வில் பொருள். வில்லுக்காக ஒரு போர்ல ஒரு தன்னுடைய வில் வித்தையினால வில்லாலே பல பேரை வந்து வீழ்த்திய வீரன், அது வீழ்த்தப்பட்ட அந்த வீரனுடைய அந்த வில்லுல அந்த ஒரு மணி தொங்கி இருக்கும். அதுக்கு பேரு தனுமணி அப்படின்றாங்க. அப்ப இது எல்லாமே தனு அப்படின்ற சொல்லுக்கு வில், உடல் அப்படின்ற பொருளை நம்ம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் அதனுடைய சொல் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல அது என்னவா இருக்குது, தனுன்றது எதை குறிக்குது அப்படின்னா, தனு அப்படின்னா உடம்பு அப்படின்ற பொருள்ல தான் இங்க பெருமானார் குறிக்கிறாங்க. அது எப்படி நம்ம தனுன்றது இங்க உடல் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம், சொல்றோம் அப்படின்னா அடுத்த வார்த்தைகளை பார்த்து நம்ம உறுதிப்படுத்துறோம். அடுத்து பாருங்க, கரணாதிகள். எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியதா. 36 தத்துவங்கள்ல நம்ம படிச்சோம். இந்த கரணம், அந்த கரணம், அகக்கருவிகள், மனம், புத்தி, இதெல்லாம் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இப்ப 96 தத்துவங்கள்ல 36 தத்துவங்கள்ல இந்த கரணம், அந்த கரணம், அகக்கருவிகள் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த கரணாதிகள் அப்படின்னா, கரணாதிகள் அப்படின்ற சொல்லு தத்துவத்துல வேற மாதிரி பயன்படுத்தப்படுது. ஆனா மக்கள் மொழியில, மக்கள் அன்றாட பயன்படுத்துறதுல கரணம் அப்படின்ற சொல் முக்கியமான சொல். கரணம் என்பது கரணாதி அப்படின்றத அடுத்தது அது விரிவடைது. இப்ப கரணம் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம இதுல பொதுவா என்ன சொல்லுவாங்க, தோப்பு கரணம். எல்லாரும் பார்த்திருப்போம். எல்லாரும் பள்ளிக்கூடத்துல வீட்டு பாடம் எழுதினாலோ அல்லது சீருடை போடலினாலோ அல்லது ஏதாவது தவறு செஞ்சுட்டா எல்லாரும் தோப்பு கரணம் போடணும். தோப்பு கரணம், குட்டி கரணம், கரணம். அது சொல்லுவாங்கல்ல, அந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படிலாம் சொல்றாங்க. மக்கள் மொழியில இந்த சொல் இருக்குது. கரணம் அப்படின்னா என்ன? இயக்கம், செய்கை அப்படின்ற பொருள்ல குறிக்குது. இப்ப கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயல் கொஞ்சம் தவறினாலும் மரணம் ஏற்படும். அப்படி ஒரு ரிஸ்கான செயல், ஒரு ரொம்ப ரிஸ்கான வேலைகளை செய்யறாங்க அப்படின்றதான் அதுக்கான பொருள்.
தோப்பு கரணம். உடல் செய்கையினால் ஏற்படக்கூடிய ஒரு உடல் அசைவுகளுக்கு பேரு கரணம், செய்கைக்கு பேரு கரணம் அப்படின்னு சொல்றோம். சுருக்கமா சொல்ல போனா செய்கை, இயக்கம் அப்படின்றது பொதுவா நம்ம பயன்படுத்துற இந்த கரணம்ன்ற சொல்லுக்கு இதுதான் பொருளா இருக்குது. இது மட்டும் இல்ல, இந்த கரணம்ன்ற சொல்லு பல இடங்கள்ல வருது. பரதநாட்டியத்துல வருது. பரதநாட்டியத்தில் 108 கரணங்கள் சொல்லப்படுது. இன்றைக்கும் சிதம்பரத்துல ஆடல் வல்லானுடைய ஆடல் திருக்கூத்து என்று சொல்றோமே, அந்த திருக்கூத்து என்பது 108 கரணங்களை கொண்டது. 108 கரணங்கள் அப்படின்றது எங்க கரணம்னா செய்கைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உடல் அசைவுகள் உடைய நிலையை பற்றி சொல்வது. பரதத்துல சொல்லும்போது உடல் அசைவு, அதாவது 108 வகையான அசைவுகளை சொல்றாங்க. நிலை, அதாவது உடல் அசைவு அல்லது உடல் நிலைகளை குறிப்பது. அது இப்ப இன்னைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 81 கரணங்கள், அதாவது இந்த உடல் அசைவு பரதநாட்டியத்தினுடைய பொசிஷன் நிலைன்னு சொல்றோம்ல, அந்த நிலை இன்னைக்கு சிற்பங்களா இருக்கு. தில்லை கோவில்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். கோபுரத்துல ஒரு பெரிய அந்த வாயில் படியிலே அந்த ராஜகோபுரத்திலேயே இந்த 108 பெண் அந்த பொசிஷன், அதாவது அந்த நிலைகளை வடிவமா பெண் ஆடல் கலைகளை அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப கரணம் அப்படின்றது செயல், உடல் அசைவு அப்படின்ற இதுல எல்லாத்தையுமே பொருந்ததை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல நிறைய இருக்குது. அந்த 108 கரணங்கள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசைவுல இருக்குது. உம்மத்தம் அப்படின்ற ஒரு 108ல ஒரு வகையான கலை. அது இப்ப பாரதி உம்மத்தம் ஆகிறேனே அப்படின்னா அந்த வெறி கொண்டு ஆடுகிற ஆட்டம், அந்த ஆட்டத்துக்கு பேரு உம்மத்தம் அப்படின்னு. அது 108வது 108 கரணத்துல ஒண்ணு சொல்லப்படுது. அது மாதிரி நிறைய இருக்குது. இப்ப அதெல்லாம் நம்ம விளக்க வேண்டிய நிறைய இருக்கு, நேரம் இல்லைன்னால நான் அதை ஒரு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இது கரணம் அப்படின்றது. கரணாதி அப்படின்றது அதே கிட்டத்தட்ட அதே ஒரு பொருள், கருவிகள், செயல் அப்படின்ற வடிவத்துல அது கொண்டு வருது. தத்துவத்துல சொல்லும் பொழுது கரணாதிகள் அப்படின்னால் கருவிகள் அப்படின்ற பொருள்ல குறிக்கும். அந்த கரணங்கள் அப்படின்றால் அகக்கருவி என்றுதான் தமிழ்ல நம்ம சொல்லப்படுது. அப்ப கரணாதிகள் அப்படின்றால் கருவிகள் அப்படின்ற பொருள்ல நம்ம குறிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல கருவிகள் அப்படின்னு பெருமானார் சொல்லுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல தனுன்னு சொல்லிட்டார் உடம்பு, அடுத்தது கரணாதிகள், கரணங்கள் என்றால் இந்த இடத்துல செய்கை. எதனுடைய செய்கை, எதை இயக்குது உடலை அப்படின்னா மனம் அப்படின்ற கருவியில் அது ஏற்கனவே சொன்னேன். அந்த கரணங்கள் அப்படின்ற அந்த தத்துவத்துல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்ற அந்த அகக்கருவிகள் செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, 36 தத்துவங்களை நம்ம படிக்கும்பொழுது அதுல நீங்க பார்க்கலாம். இந்த இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்புன்றது ரொம்ப, அதை நீங்க கரணாதிகள்ன்றது கான்செப்ட் உள்ள போய் பார்த்தாதான் பெருமானார் இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு புரியும். இப்ப ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்கள்ல அடிப்படையான தத்துவங்களை நம்ம பார்த்தோம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது நம்ம சுருக்கமா சொல்ல போனா அப்படின்னா, இந்த 24, இந்த ஆன்ம தத்துவம் 24 அப்படின்றது பல சமயங்களில் பேசப்படுகிற முக்கியமான செய்தி. இந்த 24ல சில சமயங்கள் மறுக்குது. ஆனா சிவநெறியில, அதாவது சைவ சித்தாந்தம் என்பது 36 தத்துவங்களை முன்மொழிஞ்சிருக்கு. இது போன்ற தத்துவத்தில் அதிகமான இந்த மாதிரி தத்துவங்களை முன்மொழிந்த ஒரு சமயம் அப்படின்னு ஒரு நெறி என்றால் அது சைவ சித்தாந்தம் தான். ஏன்னா இந்த 36 தத்துவத்தை வேற எந்த சமயத்திலும் முழுமையாக சொல்லலை. இப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். சுத்த சித்தாந்தம் அப்படின்ற தலைப்புல நம்ம பேசும்போது அதுக்கான மிக நீண்ட உரை அதுல பேசியிருக்கிறோம். அது இல்லாம இந்த 36 தத்துவங்கள், 96 தத்துவங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம தத்துவம் கடந்த அப்படி நிலையில நம்ம பேசியிருக்கிறோம். விரிவான செய்திகளுக்கு அந்த காணொளிகளை நீங்க பார்த்துக்கலாம். இந்த இடத்துல சொல்லும்போது இந்த ஆன்ம தத்துவங்கள் 24. என்ன ஆன்ம தத்துவங்கள்? முதல்ல 5 பூதங்கள், 5 என்னென்ன? நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம். இது 5 பூதம், அதாவது ஐம்பூதங்கள், ஐம்பெரும் ஆற்றல்கள் 5. 2வது கண்மேந்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். கண்மேந்திரங்கள்லாம் என்ன சொன்னோம்? வாய், கை, கால், எருவாய், கருவாய். இது எல்லாமே கண்மேந்திரங்கள், 5 தத்துவம். அடுத்தது ஞானேந்திரங்கள் 5. என்னென்ன?
மெய், நாக்கு, மூக்கு, கண், செவி. இதுல நம்ம புலத்தை பத்தி பார்க்கும்போது அதை நம்ம பார்த்தோம். இப்ப ஞானேந்திரங்கள் 5. அடுத்தது தன்மாத்திரைகள் 5. என்னென்ன? ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், சுவை. இது 5ம் தன்மாத்திரைகள் அப்படின்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பூதங்கள் 5, கண்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, மொத்தம் 20 ஆயிடுச்சு. அடுத்தது அந்த கரணங்கள். ஏற்கனவே நம்ம அந்த கரணங்கள் 4. என்னென்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதெல்லாம் அகத்துக்குள்ள, உடலுக்குள்ளே இருந்து இந்த உடலை இயக்கக்கூடியது அப்படின்ற பொருளை நம்ம பார்த்தோம். ஆக மொத்தம் 24 தத்துவங்கள் என்பது இந்த ஆன்ம தத்துவங்கள் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கிறோம். அப்புறம் வித்யா தத்துவங்கள், நீங்க ஏற்கனவே நம்ம அதை நிறைய பார்த்திருக்கிறோம். அந்த விரிவான இதுக்கு நீங்க அதை பார்த்துக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா வித்யா தத்துவம் 7 தத்துவங்களை நம்ம சொன்னோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அதாவது மூலப்பிரதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதி மாயை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிவ தத்துவங்கள் 5. நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இது இந்த 36 தத்துவங்களை ஒருவன் கடக்க வேண்டும். அந்த இதனுடைய இந்த கடக்கும் பொழுது ஒரு பெருநிலை வருது. அதுவே சிவத்தில் ஐக்கியமாகுதல், சிவத்தில் கலத்தல். இதுதான் சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவாக சொல்லக்கூடிய பெருநிலைகள். இந்த நிலைகளை தான் இப்ப பெருமானார் சொல்லக்கூடியது. நீங்க அதனுடைய அடுத்தடுத்த நிலைகளை சொல்றாங்க. அது நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு தான் வரோம். ஆனா நாம இந்த இடத்துல கரணாதிகள் அப்படின்ற தலைப்புல நாம எதை எடுத்துக்கிறோம்னா ஆன்ம தத்துவங்கள் 24 இதைதான் எடுத்துக்கிறோம். இதுதான் இந்த உடலுக்குள்ள இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தத்துவங்கள் வெளியிலே இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்குது. இதுதான் செய்தி. நீங்கள் தத்துவத்தை தன்னிலே உணர்தல். இதுதான் எல்லாமே. இதுதான் இப்ப இந்த தத்துவங்களை தான் சமயங்கள், இப்ப சைவ சமயம் மற்ற சமயங்கள்ல திருக்கோயில்களாக ஒரு புறநிலையில வச்சிருக்கிறாங்க. உள்ளம் பெரும் கோயில், உடம்பு ஆலயம், வல்ல பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5ம் காலா மணிவிளக்கே அப்படின்னு பாடுறாங்க. இப்ப உள்ளம்தான் திருக்கோயிலா இருக்கிறது நம்மளுடைய மரபு. அப்ப இறை என்பது வெளியே தேடுவதில்லை, உள்ளுக்குள்ளே தேடக்கூடிய ஒரு பெரிய தேடல். அந்த தேடலில் இறுதி வடிவம் தான் இறை என்கிற அனுபவம். இதுதான் நம்முடைய சித்தர் மரபிலிருந்து மற்ற நம்முடைய தமிழர் மரபிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியா இருக்குது. இப்ப இந்த இடத்துல பெருமானார் சொல்லக்கூடியது, இப்ப திரும்ப இதுக்கு வருவோம். தனு அப்படின்னால் உடம்பு அப்படின்றது நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. கரணாதிகள் அப்படின்றதுனா அகக்கருவிகளை குறிப்பது. அகக்கருவிகள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த அகக்கருவிகள்ல சில முக்கியமான செய்தி இருக்குது. இந்த உடல் தத்துவம் அப்படின்றது இந்த ஆன்ம தத்துவத்தை குறிப்பது. ஆன்மம்னா ஒரு உயிர் எப்படி உருவாகி இருக்குது அப்படின்னா இந்த 24 தத்துவங்களால் ஆனதே இந்த உடல். இதுதான் செய்தி. அதனாலதான் அது ஆன்ம தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தடுத்த நிலை இருக்குது. அது உலக நியதி இருக்குது, அடுத்த 7 நிலை இருக்குது. அதுக்கு அடுத்த நிலை சிவ தத்துவங்கள் 5. இந்த தத்துவங்களை நம்ம அடையணும். இப்ப முதல்ல இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த தத்துவங்களை வெல்லுதல். பெருநிலையை அடைவது என்பது எது? பெருநிலையை அடைதல், இறையை அடைவது என்பது எது என்றால் சுருக்கமாக சொல்லப்போனால் மெய்யியல தத்துவங்களை வெல்லுதல் என்பதுதான். வெல்லுதல் என்பது எது? இருப்பதை, இப்ப பசி இருக்குதுன்னா பசியோடு இருப்பது இயல்பாக வெல்லுவது. பசியோடு பயணிப்பது, பசிச்சா சாப்பிடுவது இயல்பு. இந்த இயல்பை வெல்லணும். எப்படி வெல்வது? பசி இல்லாத நிலைக்கு போகணும். இதுதான் செய்தி. இப்ப அந்த வாக்கு, மனம் இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப மனத்தினுடைய இயல்பு என்ன? கெட்டதை விரைவா உள்வாங்கிக் கொள்ற அறிவு இயல்பா நம்ம மனசுக்கு இருக்குது. எப்பொழுதுமே மனசு அப்படித்தான் இயங்கும், கெட்டதை நோக்கித்தான் பாயும். ஏன்னா இது மாயினால் உருவானது, எப்பொழுதும் அப்படித்தான் பாயும். இப்ப ஏன் நமக்கு, நான் ஏற்கனவே அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளவு அறநூல்கள் வந்ததுக்கு, ஏன் இந்த அறநூல்கள்லாம் வரணும் அப்படின்னா இந்த மாயிலிருந்து கெட்டது. மனித மனம் எப்பொழுதும் ஒரு எளிமையாக எதை விரும்புதோ அதை தான் பயணிக்கும். கஷ்டமானது அது விரும்புறது கிடையாது. தியாகம் பண்ணுவதற்கோ மற்றதுக்கோ நாம் அந்நியமாகிறது கிடையாது. எது எளிமையா இருக்குதோ அது பாயும். எது நமக்கு பயன்படாத அதை நோக்கித்தான் போகும். இப்ப நம்ம நமக்கு ஒரு பயனாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கிடைக்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஆனா அது பயன்படுத்தப்படுதா அப்படின்னா இல்லை. அப்படிதான் இன்னைக்கு அறிவியல்ல
நிறைய அட்வான்ஸா நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நமக்கு நம்முடைய வாழ்வு வந்து பின்னோக்கி தான் போகுது. பின்னோக்கின்னா மரபை நோக்கி தான் போகுது. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, பிளாஸ்டிக் பெரிய கண்டுபிடிப்பா இருந்தது. அப்பெல்லாம் இப்ப நான்லாம் எப்படின்னா, எண்ணெய் வாங்கப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் அந்த பாக்கெட்டே இருந்தது கிடையாது. எல்லாமே இப்ப எண்ணெய் வாங்கணும்னா எங்க அம்மா வாளி எடுத்துட்டு குடுப்பாங்க. வாளி எடுத்துட்டு போய் தான் நாங்க பால் வாங்குறதானாலும், எண்ணெய் வாங்குறது நான் நல்லாவே தெரியும் எனக்கு. எண்ணெய் வாங்குறதுக்கு எண்ணெய் வாளின்னு எங்க வீட்ல இருக்கும். இப்ப எல்லாரும் நான் சொல்ற மாரி எல்லார் வீட்லயும் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த எண்ணெய் வாளி எடுத்துட்டு தான் இப்ப எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். ஆனா, அதுக்கப்புறம் நெறைய மாற்றங்கள் 90க்கு பிறகு நெறைய மாற்றங்கள் வந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, அதனாலேயே பிரச்சனை வருது. அதாவது உள்ள இருக்கிற பொருள் தரமா இருந்தாலும், நீங்க பிளாஸ்டிக்ல போட்டு குடுக்கறதுனால அதனுடைய தன்மை மாறிடுது. இப்படி ஆயிடுச்சு இப்ப சூழல். இப்ப யோசிச்சு பாருங்க. ஆகா ஓஹோன்னு கண்டுபிடிச்ச அந்த பிளாஸ்டிக் என்பது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அதுவே சாபமா மாறிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் மக்கறதுக்கு 1000 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீ யோசிச்சு பாருங்க எத்தன தலைமுறை. நம்ம இப்ப சாப்பிட்டு போனா, நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு போகக்கூடிய பிளாஸ்டிக் 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம பிள்ளைகள பார்ப்பான். பாருப்பா அப்ப தின்றுருக்காங்க இப்படி அப்படின்னு நம்மள திட்டுறோம். எப்படி போட்டிருக்காங்க பாரு. அதுவரைக்கும் பிள்ளைங்க எப்படி அது வேற. இன்னைக்கு சூழல பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியான ஒரு 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 நிலைக்கு போகும்போது, அ இந்த இந்த கரணாதிகள்னு சொல்ல வர்றதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா, இந்த கரணாதிகள் என்பது உள்ளுக்குள்ளே இயங்கக்கூடிய அகக்கருவிகள். உள்ளுக்குள்ளேயே இயங்கும். எப்படி? இப்ப நாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படி அகக்கருவிகள் எப்படி செயல்படுது அப்படின்றது. மனம் எப்படி வந்து ஒரு கெட்டத நோக்கி போகணுன்றதுக்காக நான் அத சொல்ல வந்தேன். இயல்பா அது அப்படித்தான் போகுது. இப்ப எல்லாமே நம்ம கண்டுபிடித்த அறிவியல் கருத்துக்கள் எல்லாமே கைவிடப்படுது. பிளாஸ்டிக்க பயன்படுத்தாதீங்க தானே இப்ப சொல்றோம். எதெல்லாம் நம்ம அட்வான்ஸா நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் தீங்கா முடிஞ்சுக்கிட்டே வருது. இப்ப அதெல்லாம் திரும்ப 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 கைவிடுறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்னவா இருக்குது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அகக்கருவிகள் செய்யக்கூடியதுதான் அப்படின்றது தான் செய்தி. தத்துவத்துல அதுக்குதான் தத்துவங்கள் ஏன் படிக்கிறோம்னா, நம்ம தத்துவத்த படிச்சா ஒரு ஒரு வாழ்வியல் வாழ்வியல்ல தத்துவம் இயல்பாக இருக்குது. தத்துவத்த நீங்க தனியா படிக்க வேண்டியதில்ல. நம்ம வாழ்வியல்லேயே நமக்கு தெரியாமலேயே தத்துவத்த தான் நாம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம், பின்பற்றிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த தத்துவத்துல சொல்லும்பொழுது இந்த அகக்கருவிகள் அப்படின்றது நம்ம எப்படி செயல்படுது, சிந்தனை ஓட்டம் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சைவ நெறியில சித்தாந்தம் பிரமாதமா அதை ரொம்ப தெளிவா விளக்குது. அதான் இந்த அகக்கருவிகள் என்பது இப்ப நாம சொல்றதெல்லாம் இந்த இடம் இப்ப இது வந்து ஒரு ஹார்ட்வேர் மாதிரி. இப்ப கம்ப்யூட்டர்ல எப்படி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் மாதிரி இந்த உடம்பு ஒரு ஹார்ட்வேர், ஒரு பொருள். இந்த பொருள் ஒரு ஒரு வண்டியில இருக்கிற மாதிரி இது ஒரு வண்டி. இந்த வண்டியில இயக்குவது உயிர். உள்ளுக்குள்ள சில பார்ட்ஸஸ் இருக்குது. அது மாதிரி இந்த இந்த மன இந்த கூட்டுக்குள்ள அகக்கருவிகள் இருக்குது, புறக்கருவிகள் நம்ம பேசணும். ஐம்புலன்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். கண், காய், மூக்கு இதெல்லாமே அகக்கருவிகள், புறக்கருவிகள். அகக்கருவிகள் என்பது நம்ம என்ன சுருக்கமா சொல்ல போனா, கண் கண் என்பது ஒரு புலன். அதனுடைய வேலை என்னவா இருக்குதுன்னா, பார்க்கிறது. அது ஒளி அப்படின்றது. இப்ப இந்த உடம்பு மெய் சொல்றோம். இந்த மெய் எதுக்கு? ஊறு, தொடு உணர்வை உணர்வதற்கு எது? மூக்கு எதுக்கு? வாசனையை நுகர்வதற்கு. வாய் எதற்கு? நாக்கு எதற்கு? சுவையை அறிவதற்கு. காது எதற்கு? கேட்பதற்கு. இதெல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு பேசிக்கா நம்ம சொல்லக்கூடியது இருக்கு. இப்ப இங்க என்ன சிக்கல் வருதுன்னா, நான் எப்படி பார்க்கிறேன்? எதை பார்க்கிறேன்? இப்படின்றது தான் விஷயம். நான் எதை கேட்கிறேன்? நான் எதை சுவைக்கிறேன்? இப்ப இதெல்லாம் எது முடிவு பண்ணுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அகக்கருவிகள் தான். இப்ப மனம். இப்ப ஏற்கனவே மனம் பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இப்ப முதல் நிலை மனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது வந்து மனம் என்பது என்ன அப்படின்னா, நினைக்கக்கூடிய ஒரு ஒரு டூலா இருக்குது. மனம் என்பது நினைக்கக்கூடியதாகவும், புத்தி அப்படின்றது மனம் எதை பற்றி இருக்குதோ அது இன்னதுதான் அப்படின்றது நிச்சயிக்கிற பணியை தான் இந்த புத்தி அப்படின்னு சொல்லுது. நம்ம இதுல இருக்க ஏதாவது நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா, ஏண்டா புத்தி இருக்கா அப்படின்னு சொல்றோம். அப்ப அது ஒரு நிலை. அப்ப மனம் ஒன்று, புத்தின்றது அடுத்த ஸ்டேஜ். அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அகங்காரம் அப்படின்றது என்னன்னா, நீங்க இதைதான் செய்வேன், நான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கிற, அது அதாவது அடைதலுக்கு தீவிரப்படுத்துவதற்கான ஒரு டூலா இருக்கிறது தான் இந்த அகங்காரம், முனைப்பு அப்படின்னு சொல்றோம்.
உறுதியாக இருப்பது. அடுத்தது சித்தம். சித்தம் என்பது சிந்தனையுடைய முடிவில் வருவது, அதுதான் முடிவு செய்யும். அதனாலதான் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சித்தர்கள். இதுதான் செய்தி. என்னன்னா சித்தம் என்பதுதான் இறுதி நிலை. நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணுவது எது அப்படின்னா சித்தம் அப்படின்னு. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, உள்ளுக்குள்ளே ஒரு தகவல் போகுது, அந்த தகவலை இதுதான்னு நினைக்குது, அத மனம் நிறுத்துது, அத புத்தி இதுதான் அப்படின்றது நிச்சயிக்குது, உறுதிப்படுத்துது. அகங்காரம், அத முனைப்பு என்பது இதை செய்வேன் என்ற ஊக்க வடிவம் பெறுது, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு முடிவு எடுக்குது. அந்த அந்த தீவிரத்தன்மை, அதை அடையணும் அப்படின்றதுக்கான ஒரு தீவிரத்தை உண்டு செய்வது, ஒரு ஊக்கத்தின் வடிவமா அகங்காரம், அப்படியே முனைப்பு அப்படின்னு பேரு. அடுத்தது சித்தம் அப்படின்றது. சித்தம் தான் இறுதியா முடிவு செய்யுது, இதுதான் அப்படின்றது முடிவு செய்யக்கூடிய இறுதி பணி என்பது சித்தம். இது அறிவு படிநிலைகள்ல இருக்கக்கூடிய 4 படிநிலைகள். இதனோட உட்கூறுகள் நிறைய இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புல அடுத்தடுத்து வருது, அதுல நம்ம பேசலாம். அப்ப இந்த கரணாதிகள் என்ற சொல்லும் பொழுது இந்த 4 கருவிகளையும் உள்ளடக்கியதுதான் கரணாதிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப உடல் மற்றும் அகக்கருவிகள் அப்படின்றது இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப தனு அப்படின்றது உடல், கரணாதிகள் அப்படின்றது இப்ப நாம் சொன்ன அகக்கருவிகள், அதாவது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4 நிலைகள். இந்த 4 நிலைகளை உள்ளடக்கியதுதான் கரணம், அந்த கரணாதிகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு திரும்ப நம்ம அகவலுக்குள்ள போடுவோம். தனு கரணாதிகள் தான் கடன் அறியும், இதை எல்லாவற்றையும் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இதுதான் உங்க செய்தி. இப்ப நமக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பதான் உங்களுக்கு நமக்கு புரியும். இப்ப உடல் 24 தத்துவங்களையும் உள்ளடக்கியது, அகக்கருவிகளை 4 அகக்கருவிகளை உள்ளடக்கிய இந்த உடலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அகக்கருவிகளும் மெய்யாதிகளும் தான் கடந்து, இதை எல்லாவற்றையும் கடந்து அறியும், அறிதல். இப்ப நீங்க இந்த அறிதல் என்பது சித்தத்தை கடந்த பெருநிலையில சொல்றாங்க ஐயா. இந்த நிலைகள்லாம் அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் கடந்த ஒரு ஒரு நிலை வரும். அந்த நிலைக்கு அடுத்தாப்புலதான் அடுத்த ஒரு 7 தத்துவங்களை நீங்க வெல்ல வேண்டியது வரும். காலத்தை வெல்லுவது, ஊழியத்தை வெல்வது, கலையை நிறுவுவது, இதெல்லாம் வரும். அந்த வித்யா தத்துவங்கள் இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கடந்ததுக்கு பிறகுதான் நீங்க சிவம், அதாவது சிவ தத்துவம் அப்படின்றதுல நாதவிந்து, இதெல்லாம் நீங்க அந்த பெருநிலை அடைவது, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இப்ப இந்த இடத்துல பெருமானார் சொல்லக்கூடியது, இந்த உடலும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கரணாதிகளையும் கடந்த ஓர் அறியக்கூடிய ஒரு அனுபவமாக இருப்பதே அருட்பெரும் ஜோதி அப்படின்றதான் செய்தி. இப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்ல இதை பார்க்கலாம், இன்னொரு கோணத்துல நீங்க பார்க்கலாம். மனம் உடல் தத்துவங்களை வென்று கடந்து ஒரு அறியக்கூடிய அனுபவமாக இருப்பதே அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் பெருமானார் சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு இன்னொரு சைடு இருக்கு. என்னன்னா, இந்த தனு, அதாவது உடலாலும் மனக்கருவிகளாலும் அந்த டூலை வச்சுக்கிட்டு மட்டுமே நீ அதனுடைய முழுமையை நீங்க அடைய முடியாது என்பதும் இது இன்னொரு சைடு இருக்கு. இதெல்லாம் கடந்தாதான் நீங்க அடைந்தல். இந்த அருட்பெரும் ஜோதி என்ற அந்த ஒரு பெருநிலையை அந்த பெருநிலை எப்படி இருக்குன்னா, இந்த தத்துவத்தெல்லாம் கடந்த இருக்குது. இப்ப நீங்க இந்த தத்துவத்துக்குள்ளே இருந்து கொண்டு நீ அதை விளக்க முடியாது. நீ அப்படி இந்த தத்துவத்திலிருந்து நீ அடையக்கூடிய சில விஷயங்கள், அந்த அனுபவங்கள், இதுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்பது இன்கம்ப்ளீட்டேஷன். இது நிறைவான உண்மையாக இல்லை என்பதுதான் பெருமானாருடைய இன்னொரு செய்தி. அப்ப நீங்க இதுல இருந்து நம்ம புரிஞ்சிருச்சு. அப்ப என்னன்னா, இந்த கருவிகள் ஒரு டூலாகத்தான் இருக்குது. இதெல்லாம் கடந்து அடுத்தடுத்த மேல்நிலைகளை போய் தான் நீங்க அந்த பெருநிலையை அடைய முடியும். அப்படித்தான் அந்த உண்மை என்பது இயற்கை உண்மை அப்படித்தான் இருக்குது. இறை என்பது அப்படித்தான் இருக்குது. அப்ப இதுல இன்னொன்னு சொல்றாங்க. இப்ப இந்த சின்ன சின்ன இந்த இதிகாசங்கள், இப்ப சென்ற வகுப்புலயே நம்ம அதை பார்த்தோம். இப்ப அதனுடைய கண்டினியூட்டியா தான் இதை நம்ம பாக்குறோம். இந்த சென்ற வகுப்பு ஒரு விரிவான வகுப்பு, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அந்த வகுப்பு போணுச்சு. தொடர்ந்து அந்த நல்ல சிறப்பா நிறைய செய்திகளை நம்ம பேச முடிஞ்சது.
அதுல அந்த சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, சாதி மதம் சமயம் இதெல்லாம் இதெல்லாம் இப்ப வந்தது, சமீபத்துல வந்தது. ஆனா அதுக்கும் முந்தையதாக இருந்தது அந்த பெருநிலை அப்படின்றதுதான் பெருமானார். அது இன்னும் பெருமானார் சொன்னாருன்னு சொல்லணும். இன்னொரு செய்தி, இந்த சாதி சமயம் இதுக்குள்ளாகவே இருந்து கொண்டு அந்த பெருநிலையை நீங்க அடைய முடியாது அப்படின்றது இன்னொரு செய்தி. இதெல்லாம் விட்டாதான் நான் பெருநிலையை அடைஞ்சேன், சாதி சமய சழக்கை விட்டேனடி அருள்ஜோதி அப்படின்னு அக்கச்சி அப்படின்னு பாடுறார். நீ இதெல்லாம் விட்டதுனாலதான் நான் பெரிய ஜோதியை அடைஞ்சேன், பெருநிலையை அடைஞ்சேன் அப்படின்றது என்னுடைய அக்காள்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு பாடலை பெருமானார் பாடுறார். அப்ப இதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த அகவலுக்கு அடுத்த வரிகளாத்தான் பெருமானார் இதை சொல்றாங்க. தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றது செய்தி. இப்ப இறை உணர்வு என்பது அனுபவத்தில் தெரிவதுதான், இதுதான் செய்தி. தத்துவங்களை நீங்கள் எவ்வளவு படித்தாலும் அது உணரக்கூடிய உணர்வில் தான் அந்த பெருநிலை இருக்குது அப்படின்றதுதான் செய்தி. சித்தர்கள் போன்றவர்கள் எல்லாமே அந்த உணர்வில் இருந்துதான் இந்த சில அறநூல்கள் எல்லாம் நமக்கு ஏற்றிருக்கிறாங்க. அப்ப அந்த நிலை அப்படின்றது நீங்க சுத்த சன்மார்க்கத்தோடு நீங்க ஒப்பிடும் பொழுது இது இன்னும் பெருநிலையாகத்தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்றாங்க, பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குங்கய்யா. அப்ப நம்ம சுருக்கமா இந்த வரிகளை என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு, அதாவது உடல் மற்றும் மனக்கருவிகள், மனம் கடந்த அல்லது மனங்களை உள்ளடக்கிய அகக்கருவிகளை கடந்த கடந்து அறியக்கூடிய ஒரு அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. அப்ப அருட்பெரும் ஜோதி என்ற நிலையை எப்படி நீங்க அடைய முடியும் அப்படின்னா, அனுபவத்தின் வாயிலாகத்தான் அடைய முடியும். அதுக்கு நீங்க இப்ப டெக்ஸ்ட் படிக்க வேண்டியது இல்லை. இப்ப இத்தனை தத்துவங்களை படிச்சிருந்து இதுல இருந்து நீ விளக்குனாலும் கூட அந்த நிலையை விளக்க முடியாது. ஏன்னா அதை தாண்டிய பெருநிலை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்ப ஒரு 10வது படிக்கிற மாணவனுக்கு ஒரு பெரிய ஆய்வு இருக்கக்கூடிய ஒரு 5வது 10வதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாணவனுக்கு ஒரு ரொம்ப ஹையர் எஜுகேஷன், அதாவது பெரிய அறிஞர்கள் பிஹெச்டி போன்ற பெரிய படிப்புல இருந்து சில கேள்விகளை கேட்டா எப்படி அவன் குழம்புவாங்களோ அது மாதிரிதான் சமயங்களில் இருக்கக்கூடிய இந்த நிலையும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த நிலைகள் நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் இது பத்தி எல்லாம். அது எல்லாமே ஒவ்வொரு கட்டத்தை சொன்னுச்சு, இறைவனுடைய ஒரு தன்மை, அதுவும் உண்மையத்தான் சொன்னுச்சு. ஆனா ஒவ்வொரு கட்டத்தை அதை சொன்னுச்சு. இப்ப நீங்க அந்த அந்த கரணம், தனு, இதெல்லாம் ஆன்ம தத்துவம், இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த தத்துவத்தை எல்லாம் அனுபவித்து 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 சில கடந்தாங்க, அதை அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அதை நிச்சயப்படுத்துறாங்க, இதுதான் நடக்குது அப்படின்றது எழுதி வச்சாங்க. இதுல இருந்துதான் அப்படி கிடைக்கப்பட்டதுதான் இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு. இப்ப பெருமானார் புதிய அனுபவத்தை பெறுறார். சுத்த சன்மார்க்கம் என்ற பெருநிலையை அவர் இன்னொரு அனுபவத்தை பெறுறாரு. அந்த அனுபவத்தை நமக்கு எழுதி வச்சிருக்க, நாம தான் அதை தான் நடத்துறோம். அப்ப இறை என்பது, அருட்பெரும் ஜோதி இறை என்பது இங்க அனுபவமாகி அனுபவத்தில் காணக்கூடிய நிலையிலையும் இருக்குது அப்படின்றதுதான் இந்த அகவலிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இல்லையா. திரும்ப பார்ப்போம் அந்த அகவல் வரிய. தனு கரணாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. உடல் மற்றும் மனம் கடந்து அதையெல்லாம் கடந்த ஓர் அனுபவமாகி இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பேசலாம். ஒரு ஒரு அமைதியான அப்படியே ஒரு உரைங்கய்யா, ஒரு தியானத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. நல்ல சிறப்பான உரைங்கய்யா. இணைஞ்சிருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? தொடர்ந்து அழைப்பில் இணைந்து இவ்வளவு நேரம் எல்லாம் தொடர்ந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பான உரை இன்னைக்கு வழக்கம் போல் கொடுத்த முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள் இணைந்திருங்கள். வள்ளலார் மெய்யியலை உணர முயற்சி செய்யும். நன்றி, வணக்கம். நன்றி.